Experience your dream retirement life for a day. Make Howda Pay your trusted partner for all your payout needs. இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிறது இல்லை, சும்மா உட்காந்துருக்கும் போதே அவங்கள அறியாமல் யூரின் லீக் ஆகி பேண்டஸ் வெட் ஆகி பேஷண்ட் வராங்க. நம்ம எதிர்கால சமுதாயத்தோட அழிவை நோக்கி போகுது. பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் போகிற ஏஜில் ஸ்கூலில் நடுவில் பிள்ளைங்க யூரின் போகணும், அது வந்து அங்கே போக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி காலையில் யூரின் போயிட்டு ஈவினிங் நீங்கள் வாசலில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஃபேமிலியில் வந்து வாசல்லே பேகை போட்டு திருன்னு பாத்ரூம் போடுவாங்க பிள்ளைங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் யூரின் போகாமல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க 8 hours. உடம்பு நம்மளோட ப்ரைவேட் ஸ்பேஸ், அங்கே வந்து செப்டிக் டேங்க் கிடையாதுல்ல, அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணி பிளாடர் வீக் பண்ணிடுறாங்க. இந்தியன் டாய்லெட்ஸ் எவ்வளோ குறைஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ஆகுது. குத்த வச்சு நான் உட்காரும் போது என்னுடைய தொடை வந்து என்னோட வயிற்றுல அழுத்தம் கொடுத்து என்னோட வயிறு ப்ரெஷரில் யூரின் உள்ளே இருக்கிற பேக் வந்து எம்டி ஆகுது. ஸோ ரெசிடுவல் யூரின் இருக்காது. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த பொசிஷன்லேயே போகிறேன், கீழே முக்கி நான் யூரினை வெளியே தள்ளும் போது ரெசிடுவல் யூரின் நிற்கும். அப்போ யூரின் ஒழுகும், வராது. ரெசிடுவல் யூரின் நின்றா இருமமோ தும்மமோ யூரின் லீக் ஆகும். இந்தியன் டாய்லெட் வச்சிருக்குது அசிங்கம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஃபேஷன் நினைக்கிறோம். அந்த அழகு வந்து நம்மளோட டோட்டலாக நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுள். நைட்டு படுத்தா இந்த பிளாடர் மேலே ப்ரெஷர் இருக்கா, ஒரு 10 தடவையாவது யூரின் எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு நைட் ஸ்லீப் லேட் பண்ணுறாங்க. இது வந்து 199 வீட்டில் நடக்கிற காமன் திங். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன், அதில் அடிக்கடி அடிவயிறு வலி, அவங்க வந்துட்டு ஃபீவரோட குளிர் காய்ச்சல், இம்யூனிட்டியை லோ பண்ணிடுறாங்க. இது ஒரு பிரேக் ஆயிருக்கு. இந்த பிரேக் வந்து நம்ம எதிர்கால சமுதாயத்தோட அழிவை நோக்கி போகுது. வணக்கம் மேம். வணக்கம். நிறைய தொடர்ந்து விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக், எல்லா லேடிஸும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பொதுவாக, அதாவது காமனாக அந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து டக்குன்னு யூரின் லீக் ஆகிற விஷயம், அதாவது வந்து சிரிச்சாவோ இல்லை தும்முனாவோ, இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு கொள்றதுல கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி கியூர் பண்ணலாம்? அதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம். நம்மளோட எல்லாருமே சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி பழக்க வழக்கங்க. இந்த இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் போகிற ஏஜில், ஸ்கூல் போகும்போது பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு டிஸ்கஸ் பண்ணி தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பீரியட் டைமில் பிள்ளைங்க வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்டர்வல் பீரியட், ஒரு லஞ்ச் பிரேக் இப்படிலாம் வைக்கிறாங்க. காலையில் ஸ்கூலில் யூரின் போயிட்டு வந்தேனே, வீட்டுக்கு போயிட்டு வந்தேனே, ஸ்கூலில் நடுவில் பிள்ளைங்க யூரின் போகணும். இப்போ இருக்க பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்துட்டு என்னன்னா, அருவெறுப்பாக இருக்குது, அங்கே க்ளீனாகவே இல்லை, அது வந்து அங்கே போக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி காலையில் யூரின் போயிட்டு ஈவினிங் நீங்கள் வாசலில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஃபேமிலியில் வந்து வாசல்லே பேகை போட்டு திருன்னு பாத்ரூம் போடுவாங்க பிள்ளைங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் யூரின் போகாமல் கண்ட்ரோல் பண்ணுவாங்க 8 hours. ஆக்சுவலி ஒரு பாத்ரூம் பப்ளிக் பிளேஸு, அங்கே வந்து ஸ்மெல்லாக இருக்க அருவருப்புன்னு நினைக்கிறீங்க. உடம்பு நம்மளோட ப்ரைவேட் ஸ்பேஸ், அங்கே வந்து செப்டிக் டேங்க் கிடையாதுல்ல, அது வந்து யூரின் டேங்க் கிடையாது, அது அங்கே வச்சுக்கிறது அதை விட அருவருப்பான விஷயன்றது புரியல நம்ம குழந்தைங்களுக்கு. அந்த யூரினை கண்ட்ரோல் பண்ணி பிளாடர் வீக் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் திங். அதே பிள்ளைங்க சாயந்தரம் ஆனால் நைட்டு படுத்தா இந்த பிளாடர் மேலே ப்ரெஷர் இருக்கா, ஒரு 10 தடவையாவது யூரின் எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு நைட் ஸ்லீப் லேட் பண்ணுறாங்க. இது வந்து 199 வீட்டில் நடக்கிற காமன் திங். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன், மூத்திரச்சளி ஜென்மத்தில் விடாதுன்னு சொல்லுவாங்களா, யூரினரி இன்ஃபெக்ஷனால் அடிக்கடி அடிவயிறு வலி, அவங்க வந்துட்டு ஃபீவரோட குளிர் காய்ச்சல், இம்யூனிட்டியை லோ பண்ணிடுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை, யூரின் வரும். அந்த 8 hours தண்ணி குடிக்காமல் இருக்கிறனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து மோஷன் பிரச்சனை இருந்து எல்லா வியாதியும் வருது. இதெல்லாம் ரொட்டீன் டிசிப்ளின் பண்ணியே ஆகணும்னு ஸ்கூல் லெவல்ஸில் எப்போ விழிப்புணர்வு ஏற்படுதோ, டீச்சர்ஸ் வந்து எப்போ எல்லாருமே ரெஸ்ட் ரூம் போனீங்களா, எல்லாரும் 3 liters தண்ணி குடிச்சிங்களான்னு செக் பண்ணுறாங்களோ, அப்போ தான் உண்மையாகவே நம்ம குழந்தையோட எதிர்காலத்து மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம். இது ஸ்கூலுக்கும் பங்கு இருக்குது. பிள்ளை நல்லா படிக்குதா, மார்க் எடுத்து தான் பார்க்குறீங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமே இல்லாமல் அவங்க படித்து டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி யாருக்கு வைத்தியம் பார்க்க? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பிக்குது. செகண்ட் திங் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சியில் வந்து கர்ப்பப்பை வளரும் போது பெண்களுக்கு இயற்கையாகவே முன்னாடி இருக்கிற பிளாடில் ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஒரு புஷ் இருக்கிறதுனால அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். இதில் என்னென்னா, போஸ்ட் பார்ட்டம் எக்ஸசைஸ்ன்றது உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் ப்ராப்பராக ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கான ஒரு ஷெட்யூல் இருக்குது. எக்ஸசைஸ், யோகா ப்ராக்டிஸ் இருக்குது. இந்தியன்ஸ்லாம் நம்ம பொம்பளைங்களை பிள்ளை பெத்தமா போனோமா, அடுத்த நீ வேலைக்கு போனியா, நான் பிள்ளை பெற்றிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க, அவங்களே துணி துவைச்சி ஒரு வாரத்தில் ரொட்டீன் வேலைக்கு போகிற அவலம்லாம் இப்போ இருக்குது. முன்னாடி அளவுக்கு இல்லை.
சரி இப்போ இது முடிச்சோடனே டெலிவரி முடிச்சோடனே இந்த போஸ்ட் பார்ட்டம்ல கெகிள்ஸ் எக்ஸசைஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது கிருத்தி. என்னென்னா நம்மளோட கர்ப்பப்பை எல்லாமே கீழே புஷ் பண்ணிகிட்டே இருப்போம் சுகப்பிரசவத்துக்காண்டி. ஸோ கர்ப்பப்பை பிளாட் அந்த மசில்ஸ் எல்லாமே கீழே அழுத்தம் கொடுத்தனால ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ண சொல்லுவோன்னா அந்த காயக்கல்ப பயிற்சி மாதிரி மோஷன் போட ஆசனம் ஆயிருக்குல்ல டைட்டாக உள்ளே இழுத்து 10 கவுண்டிங் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் வந்து போஸ்ட் டெலிவரியே எல்லா பெண்களும் அந்த வயிறு குறைக்க நம்ம செலிப்ரிட்டிஸ் தான் ஆஃப்டர் டெலிவரி பயங்கரமாக ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பழைய ஃபிட்னஸோடு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஈவன் வி ஆர் செலிப்ரிட்டி. என் பொண்ணுக்கு நான் தான் செலிப்ரிட்டி, என் கணவருக்கு நான் தான் ஹீரோயின். ஏன் நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டேங்கணும்னு எனக்கு தெரியல. வி டிசர்வ் டு பி செலிப்ரேட்டட். 10 minutes மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணாலே உங்களுக்கு பிளாடர் மசில்ஸ் அந்த பெரினியல் மசில்ஸாக போகும். அந்த காலத்தில் ஹார்ஸ் ரைடிங் ஆஃப்டர் டெலிவரி பெஸ்ட் பெரினியல் மசாஜ் எக்ஸசைஸுங்கிறாங்க. நம்ம எப்போ போகிறோம்? நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன் இப்போ அம்மா வந்துட்டு மஞ்சள் இப்போ உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் கேட்டால் கூட ஓமவல்லி தூதுவலை கல்யாண முருங்கை இலை எல்லாமே பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பாட்டி சொல்லியிருப்பாங்க. எங்கேயோ ஸ்டாப் ஆகிருக்கு பாருங்களேன். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளாங்க்கு ஒரு சளியாக ஒரு இருமலாக செட்டு மாத்திரை முன்னாடி மாதிரி இப்போ வெத்தலை தூதுவலைன்னு எடுத்து சாப்பிட்றாங்கன்னா இது ஒரு பிரேக் ஆகிருக்கு. இந்த பிரேக் வந்து நம்ம எதிர்கால சமுதாயத்தோட அழிவை நோக்கி போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வலி மாத்திரைகள் சாப்பிட்டு கிட்னி லிவரை பாதித்து ஆயுட்காலங்களே கம்மியாகுது. லைஃப் ஸ்பேன நோய் நொடிகளும் கூடுது. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு தான் பியூர்லி. அதில் வந்து எனக்கு என்னென்னா இந்த ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே இந்த பேண்டமிக் அப்புறம் காமனஸ்ட்டாக நீர்ப்பை இப்போ எப்படி கோவிட் வைரஸ் வந்துட்டு போய் பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணுது, நுரையீரலை டிஸ்டர்ப் பண்ணுது, நரம்பு மண்டலங்களை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மாதிரி போய் பிளாடரில் யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிறது இல்லை, சும்மா உட்காந்துருக்கும் போதே அவங்கள அறியாமல் யூரின் லீக் ஆகி பேண்டஸ் வெட்டாகி பேஷண்ட் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. ரெகுலராக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் ஆக்கிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு லீக் ஆகுதுன்னா காமனஸ்ட் வந்து பிளாடரோட மசில்ஸ் வீக் ஆகுது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியன் டாய்லெட்ஸ் எவ்வளோ குறைஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ஆகுது. குத்த வச்சு நான் உட்காரும் போது என்னுடைய தொடை வந்து என்னோடய வயிற்றில் அழுத்தம் கொடுத்து என்னோடய வயிறு ப்ரெஷரில் யூரின் உள்ளே இருக்கிற பேக் வந்து எம்டி ஆகுது. ஸோ ரெசிடுவல் யூரின் இருக்காது. போய் முடிச்சு எந்திரிச்சப்பறம் திருப்பி யூரின் வர மாதிரியோ சொட்டாக போகிற மாதிரியோ திரும்பி முக்கி இருக்கிற ரெஸ்ட்டை பாஸ் பண்ணுற நிலமே வராது. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நான் இப்படி உட்காந்துருக்கேன், இந்த பொசிஷன்லேயே போகிறேன். அப்போ நான் யூரித்ராவில் ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்போ யூரின் ஒழுகும் வராது. முதல்ல 6 வயசு 7 வயசில் இதெல்லாம் பேசிக் ஆஃப் லிவிங். நான் வந்து நான் சேரில் இப்படி தான் உட்காடுறேன். ஸ்விட்ச் கிடையாது. ஸ்விட்ச் போட்டோடனே மோட்டரில் போய் தண்ணி விழுக்கிற மாதிரி என் உடம்புல ஸ்விட்ச் இருக்கா? ஸ்விட்ச் போட்டோடனே வெளியே வர்றதுக்கு என்னோடய மசில்ஸ் தான் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன் சேர்லனா, நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துருக்குது என்னோடய சேர் பொசிஷன் சமம். என் உடம்புக்கு தெரியுமா நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரலன்னு? ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? இன்வால்வெண்ட்ரி ட்ரிபிள் ஆகும்ல. ஸோ நான் வந்து சென்சிங் வராது. அப்போ நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகும்போது போக ஆரம்பிக்கும்போது அந்த ஃபோர்ஸ் இருக்கும். நாட்கள் போக போக நான் வந்து என் வயிற்றுலேருந்து ப்ரெஷர் போகாமல் யூரித்ராவை கீழே முக்கி நான் யூரினை வெளியே தள்ளும் போது ரெசிடுவல் யூரின் நிற்கும். ரெசிடுவல் யூரின் நின்றா இருமமோ தும்மமோ யூரின் லீக் ஆகும். குத்த வச்சு நீங்கள் யூரின் போய் பழகுனீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெசிடுவல் யூரினே வயிற்றில் எதுவுமே இருக்காது. பேக் எம்டியாக இருக்கும். எப்பயுமே யூரின் போகும்போது தான் யூரின் பிளாடர் ஃபுல்லானால் தான் யூரின் போகிற இடத்துல யூரின் வர உணர்வு இருக்கும். நம்ம யூரின் போவோம். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போயிட்டே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூரின் தான் இருக்கும். 10 தடவை படுத்துனே போங்க. யூரின் போகிற இடத்துல எப்பயுமே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கா? டாய்லெட்டை மாற்றுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வர லேடிஸ்ட்டு சொல்வேன், உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாத்ரூமில் கீழே உட்காந்து யூரின் போயிட்டு தண்ணியை ஊற்றி விடுங்க. அந்த ஃப்ரீடம் கூட இப்போ இல்லாமல் இதெல்லாம் ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சுருக்குது அசிங்கம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஃபேஷன் நினைக்கிறோம். ஆனால் அது கடைசியில் அந்த அழகு வந்து நம்மளோட டோட்டலாக நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுள். இது வந்து நம்ம ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சில பேர் இது டிஸ்கஸ் பண்ண கூட தயங்குவாங்க. இந்த ஒழுகிட்டு இருக்குல்ல கிருத்தி, இதே பேஷண்ட்டை நான் வந்து கீழே உட்காரிச்சு உங்களுக்கு அந்த உசு சவுண்டு கேட்குதான்னு சொல்லுவேன். மேம் உசு சவுண்ட் நல்லா கேட்குது மேம். அப்போது உங்கள் வயிறு தான் எஃபர்ட் போடுது, தொடை வந்து வயிற்றமுக்கே. இதுக்கு மேலே இதுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு
உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் டிஸ்கஸ் பண்ணி கெட் ட்ரீட்டட். இது வந்து குணம் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதோடையே ட்ராவல் பண்ணி அவங்க அப்படி ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இதை தான் ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷனில் கொண்டு போயிடுறாங்க, போஸ்ட்மென்ஸ்ட்ரல் டென்ஷனில் கொண்டு போயிடுறாங்க. அந்த லேடிஸ் கணவர்கிட்டே சொல்ல சங்கடப்படுறாங்க. இன்னைக்கு யாரும் யார்ட்டையும் சொல்ல சங்கடப்படுற அண்ட் இதை பற்றின அறியாமல் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்திட்டோம். நம்ம கடமை இஸ் டன். இனி அவங்க தான் அவங்க லைஃப்பை மாற்றிக்கணும். ஸோ இது வந்து போய் கேட்டு சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அவங்க வந்து தாராளமாக அது வந்து பேசலாம், வெளியில் வந்து பேசலாம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. Experience your dream retirement life for a day. Make Howrah Pay your trusted partner for all your payout needs.